வணங்குகிறேன் ராஜகுரு. மன்னர் தங்களை காண விழைகிறார். வருகிறேன் எனச் சொல். மன்னருக்கு எனது வணக்கங்கள். வணங்குகிறேன் ராஜகுரு. என்னை அழைத்ததன் நோக்கம்? தவறு இழைத்து விட்டோம் ராஜகுரு, தவறு இழைத்து விட்டோம். என்ன தவறு இழைத்தீர்கள் மன்னா? வினையான விளையாட்டை விளையாட்டாக விளையாடி இப்போது வினையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன். நான் அன்றே மன்னரை எச்சரித்தேன், முத்திசையில் உள்ள 3 குறுநில அரசர்களோடு இவ்விளையாட்டை விளையாட வேண்டாம் என்று. வருந்துகிறேன். இப்போது நாட்டு மக்கள் அனைவரும் வருத்தத்தில் உள்ளனர். ராஜகுருவே, இதிலிருந்து தப்பிப்பதற்கு வழியே இல்லையா? மேம், courier. Sign. Thank you. Thank you, ma'am. மச்சான், சத்தியமா சொல்றேன், அவனுக்கு ஏதாவது செஞ்சே ஆகணும். செம்மையா திருப்பிடிக்கணும் மச்சி. ஆமா மச்சான், அவன் செம்மையா அடிக்கண்டா. கரெக்ட் மச்சான், ஆனா அது அன்பு இல்லாம நடக்காது மச்சி. அன்பு தானே. இவன் பேரை கேட்டால் அதிருதடா. இவன் நடையும் இப்போ தெரிக்குதடா. வா மச்சான். ஹாய் மச்சி. மச்சி, நம்ம யாருன்னு காட்டியவனும் மச்சி. ஏய், இதெல்லாம் தப்ப மேட்டரா. டேய், அட்ரா அவன, போடுறா டேய். சாவடி மச்சான் அவனை. And now Undertaker stalking the beast. Undertaker has got. மச்சி, செம்ம சீன்டா. ஏய், கலக்கிட்டடா. அவனுக்கு தான் அள்ள விட்டுருக்குமாமே. என்னடா ஹாப்பியா? அப்புறம் இன்னைக்கு யார் வீடு? உங்க வீடுதான். ஏய், எங்க வீட்டுல அப்பா அம்மா இருப்பாங்கடா. உங்க வீட்டுல தான் யாருமே இல்லடா. ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? அதான் மச்சி, நேத்து உன் ஆள்கிட்ட பேசிட்டு இருந்தேல்ல. ஏய், அதை மட்டும் தானே கேட்டேன். அவன் ஃப்ரெண்டு மச்சி. வண்டி ஏனு மச்சி. மச்சான் மச்சான், என் ஆள்கிட்ட மெசேஜ் வந்திருக்குடா, நீ வண்டி ஏறா. நான் கேட்டா தரமாட்டேன், இப்ப மட்டுத்தா. எல்லாம் அந்த வீரா படுத்துற பாடுறான் உன்ன. சரி சரி எடு. டே அன்பு, வீட்டுல அப்பா இல்ல, ஓகே, ஏசியாவது இருக்குல்ல. முதல்ல கரண்ட் இருக்கான்னு பாப்போம். Romance in Palace. ஐயோ, தானே குக்கா பறக்கிறாரா? இதுல குதிரைக்கு குலோப் ஜாம் கேக்குதான். ஏசி எவ்வளவு ஹையா வச்சுக்கிட்டு என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாரு. ஐயோ, இவன் சரிப்பட்டு வரமாட்டான். நம்ம அல்லக்கைங்க என்ன பண்ணுது?
நீ என்ன பண்ற? என் ஆள்கிட்ட சேட் பண்ணிட்டு இருக்கேன்டா. நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? நான் என் ஆள்கிட்ட பேசிட்டு இருக்கேன் மச்சி. கடைசி வரைக்கும் நம்ம மெசேஜ் பூஸ்டே போட முடியாது போல இருக்கே. அது உனக்கு இப்பதான் தெரியுமா? ஏய், என் ஆள்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டா மச்சி. என் ஆள் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டா. அதுக்கு ஏன்டா என்ன ஏத்துற? எனக்கும் ஒரு பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணிட்டாடா. என்னடா சொல்ற? சத்தியமாடா. அப்ப ட்ரீட் தானே மச்சி? செல்லக்குட்டி வைக்கிறேன்டா ட்ரீட். தங்கம். ஐயோ இதைத்தானே நான் எதிர்பார்த்தேன். ஐயோ இன்னைக்கு ட்ரீட்டானே, என்ன செய்யறதுன்னே தெரியலையே. அவன் தான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டானா, ஏன் அலையிற? இனிமே சரக்குல கிடம் உன்னை அடிச்சே கொள்றா. மச்சான் ஏதோ ஆக்கப்பூர்வமா பண்றானே. அப்படியே பண்றான்? அப்படியெல்லாம் பண்ண மாட்டானே. நினைத்து நினைத்து கனவு பழிக்கும் ஆசைகள் தீராது கனவின் வழியே நிலவு தெரியும் கண்களை திறக்காதே. ஹலோ. சொல்லு டார்லிங், என்ன பண்ணிருக்க? நானா ரொமான்ஸ் இன் பேலஸ்னு ஒரு புக் படிச்சிட்டு இருக்கேன். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் சொன்னல ஒரு ஷிப் பத்தி, அது எங்க இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கேன். அப்போ வேலை கிடைச்சா என்ன விட்டு போயிடுவியா நீ? சச்சா, உன்னை விட்டு நான் எங்க போறேன்? மச்சி, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் மச்சி. ஏன் மச்சி? என் ஆளு என்ன அக்செப்ட் பண்ணிட்டு. மச்சி நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் மச்சி. இரு, நீ ஏன் சந்தோஷமா இருக்க? நைட் சரக்கு கிடைக்கும்ல. சி அலையாத. ஏன் மச்சான், இந்த ஓஜா போர்டு இருக்குல்ல, ஆமா, அதை வச்சு என் ஆள் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்ல முடியுமா? மச்சி அது ரொம்ப டேஞ்சர் மச்சி. டேஞ்சர் முக்கியமா சரக்கு முக்கியமா? சரக்கு தான் மச்சி முக்கியம். ஓகே, லெட்ஸ் ப்ளே. மச்சி டேஞ்சரா சரக்குன்றப்ப சரக்கு தான் சொல்லிட்டேன். ஆனா அது எவ்வளவு டேஞ்சர்ன்றது எனக்கு மட்டும்தான்டா தெரியும். அது விளையாடுறது சாதாரண விஷயம் கிடையாது. அதில் விளையாடுற யாருமே பயப்படக்கூடாது. அது மட்டும் இல்லை, இங்கே விளையாடுற யாருமே இந்த விளையாடுற எந்த பொருளையுமே வெளில எடுத்துகிட்டு போகக்கூடாது. நான் போய் ஓஜா போர்டை ரெடி பண்ணுறேன். இதுக்கெல்லாம் ஓகேன்றவங்க என்னோட விளையாடுங்க, இல்லை இதோட இதை ட்ராப் பண்ணிக்கலாம். டேய், ஓஜா போர்டு விளையாடலாம் வாடா. ஓஜா போர்டு விளையாட போறியா நீ? ஏய், ஓஜா போர்டுலாம் இல்ல, கேரம் போர்டு. அது ஆனா பார்த்தேன். சரி, ஓகே, பாய். இதுக்கு பேர் தான் ஓஜா போர்டு. இதை வச்சு தான் நம்ம ஆவிங்கள்ட்ட பேச போகிறோம். இதில் இருக்கிற முக்கியமான விஷயம், நம்ம இதில் விளையாடும் போது யாரும் பயப்படக்கூடாது. யாரும் பயப்படக்கூடாது. யாரும் பயப்படக்கூடாது. இல்லை மச்சி, பயப்பட மாட்டேன். நீ சொல்லு. உன் பேர் என்ன? எங்க இதுல இதெல்லாம் வருதா? நான் ஒரு கொஸ்டின் கேக்குறேன், அதுக்கு பதில் சொல்ல வைக்கிறியா? கேளு மச்சான். சரி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஷிப் நம்பர் பார்த்தேன்ல, அதை சொல்லவே பார்க்கலாம்.
ஏய் நான் இதெல்லாம் நம்ப மாட்டேன், எல்லாம் சும்மா கதை. ஏன் மச்சான் கரெக்டாக என் ஆள் பேர் இதில் பார்த்து சொல்லி பார்க்கலாம். பார்க்குறேன். மச்சான் என்னடா அது? என் ஆள் பேரை கேட்டா இவன் பேரை காமிக்குது. டேய் இது ஃபேக் இல்லடா, நான் தான் அவனை ஏமாத்தினேன். ஏய் என்னடா சொல்ற? அப்ப நான் மெசேஜ் அனுப்பிச்சது உமா அனுப்பிச்சதுலாம்? ஏய் அதை விடுறா, நீ உண்மையெல்லாம் கரெக்டா சொல்லுதுடா. என்னடா சொல்ற? நான் மச்சி என்ன சொல்றாங்க? இவன் ஏன்டா இப்படி பார்க்கறான்? ஏமாந்தீங்களா? டேய் மச்சான் இதெல்லாம் விட்றா, வாடா சரக்கு வாங்க போலாம். இங்கே விளையாடுற யாருமே இந்த விளையாடுற எந்த பொருளையுமே வெளில எடுத்துட்டு போகக்கூடாது. ம் ம் ஏய் ஏய் டேய் மச்சான் டேய் எந்திரா என்னடா? மச்சான் மோசமா ஒரு கனவுடா. கனவா? என்ன கனவுடா? வெள்ளையா ஒரு முதுகு. என்னது வெள்ளையாவா? அலையாதரா, அந்த முதுகுல இருந்து யாரோ கத்தியால குத்தி ரத்தம் வர மாதிரிடா. ரத்தமா? சரி இவன் முதுகுல ரத்தம் வருதா பாரு. இவன் முதுலியா? அட போ மச்சான். ஹலோ. ஏய் நீ நேற்று ஓஜா போர்டு விளையாண்டியா? எது ஓஜா போர்டா? இல்லையே. ஏய் பொய் சொல்லாத அன்பு. நான் ஏன் உன்கிட்ட போய் சொல்ல போறேன்? அதெல்லாம் விளையாடல. நிஜம்மா? சரி சரி அதானே பார்த்தேன். நீ நேற்று ஓஜா போர்டுன்னு சொன்னதும் நான் ஷாக் ஆகிட்டேன் தெரியுமா? ஏய் இந்த புக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது தெரியுமா? ஷார்ட்டாக சொல்லணும்னு வச்சுக்கோயேன், நம்ம லவ் ஸ்டோரி மாதிரி தான்டா இந்த புக்கில் வர்ற கதையும் இருக்கு. ராஜா தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட ஒரு மிஸ்ட்ரி கேம் விளையாட போறாரு. நான் நேற்று நீ ஓஜா போர்டுன்னு சொன்னோன்னே நான் பயந்தே போயிட்டேன். அதுல என்ன இருக்கு தெரியுமா? கிங்க ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு நைட்டு தூங்கிடுறாரு. காலையில பார்த்தா ஃப்ரெண்ட யாரோ குத்திருக்காங்க. டேய் சீக்கிரம் வாடா. ஹலோ எந்த ஹாஸ்பிட்டல்ரா? ஓகே 2 மினிட்ஸ்ல போயிடலாம். ஏய் மச்சி என்னடா ஆச்சு? சரி சரி முதல்ல உட்காரு. கொரியர் அனுப்பணும்னு போனாடா, அப்படியே போயிட்டாடா. நான் மச்சி சொல்ற. ஐயோ ஹலோ. ஏய் ஏன் ஃபோன் எடுக்கல? அது நான் ஒரு கண்டலன்ஸ்ல இருந்தேன். ஏய் எனக்கு இந்த புக்கு கொடுத்த ஃப்ரெண்ட் இறந்துட்டாளா? என்ன வீரா சொல்ற? ஏய் எனக்கு அதுக்கு என்னால போக கூட முடியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இதுல நடக்கிறதெல்லாம் பார்த்தா இந்த புக்ல வர்ற மாதிரியே எல்லாமே நடக்குதுடா நமக்கு. ஒரு விஷயத்தை தவிர நீ ஓசா போர்டு விளையாடாம இருந்தது. வீரா
நீ சொல்ற அந்த ஒரு விஷயமும் நம்ம லைஃப்லயே நடந்துச்சு வீரா. என்னடா சொல்ற? ஏன் என்கிட்ட சொல்லல? நீ தயவு செஞ்சு அந்த புக்கை ஒரு தடவை ஃபுல்லாக படித்தேன். சரி சரி, நீ வை. If the king want to save himself, he will have to choose a temple where no ships come and he will pray to the god at the temple which would be located within. இந்த புக்கில் கிங் எப்படி தப்பிச்சிருக்காருன்னா, ஒரு கோயிலுக்கு போகிறாரு. அந்த கோயில் எப்படி இருக்குன்னா, உள்ளே போனதும் லெஃப்டில் ஒரு கிணறு இருக்கு, ரைட்டில் ஒரு சாமி சிலை இருக்கு. அதே சாமி சிலை தான் உள்ளேயும் இருக்கு. அதை ப்ரே பண்ணி தான் அவர் தப்பிச்சாரு. இதே நம்ம ஃபாலோ பண்ணா நம்மளும் தப்பிச்சிடலாம்டா அன்பு. மேம் கொரியர். ஆ தேங்க்யூ மேம். ஹலோ. ஏய், என் ஃப்ரெண்டு கொரியர் அனுப்பிச்சு செத்து போயிருக்காடா. என்ன கொரியரா? அந்த புக்கோட வால்யூம் 2. எங்கே இருக்கே நீ இப்போ? ஃப்ரெண்டோட வெளில போயிட்டு இருக்கேன். இதுல வேற நீ இன்னும் 48 நாளைக்கு சுடுகாடு பக்கம் போக கூடாதுன்னு போட்டிருக்குடா. ஏய், நீ என்ன லூசா? நான் ஏன் சுடுகாட்டுக்கெல்லாம் போக போகிறேன்? சரி சரி, கோச்சுக்காத என்ன. ஓகே பாய். ஓகே பை. என்ன மச்சி வளர்ற? நம்ம சுடுகாட்டில் தான் இருக்கோம். இங்க பாரு. ஏய், என்னடா சொல்ற?